4.5 ஆண்டுகள்ல 24க்கு மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுல வந்து பெருசா பேசப்படுறது இந்த அஜித்தினுடைய மரணம் மட்டும்தான் அப்படின்றது பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன் மற்ற விஷயங்கள்லாம் வெளிய தெரியல சார்? அதாவது இந்த இந்த ஃபிகர்ஸ் முதல்ல இந்த ஃபிகர்ஸ் ஐ சேலஞ்ச் தோஸ் ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் நான் சொல்றேன் என்ற காரணத்துக்காக இது சாங்டிட்டி ஒன்றும் கிடையாது. எங்கள் கையில் இருந்து இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ், நான் நீதிமன்றத்திலே கொடுத்த ஃபிகர்ஸ் 31 நபர்கள். இந்த பட்டியலில் 31 நபர்கள் இருக்காங்க. இந்த 31 இந்த ஆட்சியில அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், நாமக்கல், ராமநாதபுரம், நாமக்கல், திருநெல்வேலி, சென்னை, திருவண்ணாமலை, சென்னை, புதுக்கோட்டை, விருதுநகர், அரியலூர், சென்னை, தாம்பரம் போன்ற பல இடங்களில் காவலில் ஏற்பட்ட மரணங்கள். அது லாக்அப்னு சொல்ல மாட்டேன், காவலில் ஏற்பட்ட மரணங்கள். அந்த காவல் வந்து போலீஸ் காவலா இருக்கலாம், ஜுடிஷியல் கஸ்டடியா இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். இந்த 2 காவலிலும் ஏற்பட்ட மரணங்கள் இருக்கு. இதே நேற்று நான் வந்து மதிச்சித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நான் ஒரு உரையாடி கொண்டிருந்தேன். அது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசிட்டு அலுவலகத்துக்கு வரேன். இட்லி கார்த்திக்னு சொல்லி 5/4/24 அன்று ஜுடிஷியல் கஸ்டடியில், அதாவது மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் உயிரிழந்த இட்லி கார்த்திக்குடைய அம்மா உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க மனைவி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இட்லி கார்த்திக்குடைய நண்பர்கள் கண்ணுற்ற சாட்சிகள், அந்த சித்திரவதைக்கு கண்ணுற்ற சாட்சிகள், அந்த கண்ணுற்ற சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். கூட ஒரு வழக்கறிஞர் வந்தார். எதுக்கு சொல்றேன், அவர் பேர் இந்த பட்டியலில் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வழக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அதே போல் 2022 சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், திமுக ஆட்சியுடைய சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சென்னையில விக்னேஷ் 25 வயது உள்ள வீடில்லா ஹோம்லெஸ் பர்சன் விக்னேஷ் செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை செய்யப்பட்டார் என்று நமக்கு தெரியும். பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வழக்குல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நேத்து ட்ரையல் வருது. அதனால இப்படி பேசிட்டு போகக்கூடிய நபர்கள் கிடையாது. 22ல இருந்து இப்ப ட்ரையலுக்கு வந்திருக்கு அந்த கேஸ். அந்த ட்ரையல் SC/ST ஆக்ட் உள்ளார சேர்க்கப்பட்டு மூத்த வழக்கறிஞர், அனுபவமிக்க வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கு ஒப்புதல் வாங்கி அவர் ப்ராசிக்யூஷனை நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதனால பல வழக்குகள் வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு நீதிமன்றங்கள் இருக்கு.